ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் எந்நாளும். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் ஒரசை திருநெறி கழகமும் இணைந்து திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்தை தொடர்ந்து சிந்திக்கும் முகமாக இந்த அற்புதமான ஞான விழா நிகழ்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இங்கே மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கமல விநாயகர் சத்சங்கத்தினுடைய செயலாளராக விளங்கக்கூடிய ஐயா மாணிக்கவாசகம் அவர்களுக்கும் அடியனை தொடர்ந்து இங்கே வந்து எங்களுக்கு திருமந்திரமும் திருவாசகமும் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் வேண்டுகோள் விடுத்த வண்ணம் இருந்த என்னுடைய அருமை தம்பி சரவணன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களே இந்த தருணத்திலே அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவஞான சித்தியாரிலே அருணந்தி சிவாச்சாரியார் ஒரு செய்தி சொல்லுகிறார். அந்த செய்தியிலே வேள்விகளிலே மிக உயர்ந்த வேள்வியாக கருதப்பெறுவது கண்ம வேள்வி என்று சொல்லப்படுவது. அந்த கண்ம வேள்வியிலிருந்து சற்று உயர்ந்ததாக கருதப்பட்டு அதற்குரிய சற்று உயர்ந்த பலனை தருவது ஜப வேள்வி. அந்த வேள்வியையும் செய்து அதிலிருந்து சற்று உயர்ந்ததாக கருதப்பெற்று அதனினும் உயர்ந்த பலனை தருவது தப வேள்வி. பிறகு அந்த வேள்வியையும் செய்து அதனினும் உயர்ந்ததாக கருதப்படுகிற வேள்வி அதனினும் உயர்ந்த பலனை தரக்கூடியது தியான வேள்வி. இப்படி இந்த 4 வேள்விகளையும் கடந்து இவற்றிற்கெல்லாம் முடியாக நிறைவாக மிகச் சிறப்பானதாக விளங்கக்கூடிய வேள்வி ஞான வேள்வி என்று சொல்லக்கூடிய சிவசம்பந்தமான நூல்களை சொல்லுதலும் கேட்டலும் ஆகிய எழில் ஞான பூசையே என்று சொல்லி முடிக்கிறார் சிவஞான சித்தியாரில அருணந்தி சிவாச்சாரியார். எல்லா வேள்விகளிலும் மிக உயர்ந்த வேள்வியாக கருதப்பெறுவது ஞான நூல்களை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், பின் ஒன்று கூடுதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைதான் வேள்விகளிலேயே உயர்ந்த வேள்வி என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஞான வேள்வி இறைவனுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் பற்றி ஆயுதம். ஞான விசாரணை, சத் விசாரணை எல்லாம் என்ன பேர் வேணா சொல்லிக்கலாம். என்ன சமாச்சாரம்னா நமக்கும் இறைவனுக்கும் உண்மையிலேயே என்ன தொடர்பு, இந்த தொடர்பு எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும், இந்த தொடர்பு உயிருக்கு எந்த விதத்துல பயன் விளைவிக்கும், இறைவனுக்கு எந்த விதத்துல பயன் விளைவிக்கும், இதை சிந்திக்கிறது தான். இதை சிந்திக்கிற நூல்களை சிந்திப்பது தான் ஞான பூசை. உயிர்கள் உண்டா இல்லையா என்று நிரம்ப சமயங்கள் எல்லாம் பாதித்து அப்படி உயிர்னு ஒண்ணு கிடையாது, வெறும் உலகம் மட்டும்தான் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அவர்கள் உலகாயுதர்கள் என்று பெயர். அவர்கள் உயிரை கூட மறுக்கின்றவர்கள். உலகை ஒப்புக்கொண்டு உயிரையும் ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். உலகை ஒப்புக்கொண்டு உயிரையும் ஒப்புக்கொண்டு இறைவனையும் ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படித்தான் வகைப்படுத்த முடியும். உலகம் உண்டு இறைவன் இல்லை என்று சொல்லுகிறவன் இறைவனை காண முடியாது. உலகம் உண்டு இறைவன் உண்டு என்று சொல்லுகிறவனும் இறைவனை காண முடியாது. உலகம் இல்லை இறைவன் உண்டு என்று சொல்லுகிறவன் மட்டுமே இறைவனை காண முடியும். இதைத்தான் ரொம்ப அற்புதமா திருமந்திரத்துல சொல்லுவார். பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை அப்படின்பார். ஆகமங்களில் சொல்லப்படுகின்ற செய்திகள் சிவத்திற்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு, இந்த சிவத்தை இந்த உயிர் ஏன் அறிந்து கொள்ள முடியவில்லை, மற்றவங்க சொல்றதை வச்சுதான் நாம இப்ப நம்பிக்கிட்டு இருக்கிறோம். கடவுளை ஏன் நம்புறேன்னு கேட்டா ரொம்ப பேர் கடவுளை நம்புறதுக்கு காரணம் உண்மையிலேயே மனசாட்சிக்கு வினோதெல்லாம் நம்ம ஒப்புக்கணும் இல்லையா. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா சாமி தப்பா பேசினா கண்ணை குத்திரும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நாம சாமியை பத்தி எப்படி ஒரு இம்ப்ரெஷன் வச்சிருக்கோம்னா அவர் கம்பியை எடுத்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பார், யாரு கண்ணை குத்தலாம் அப்படிங்கிறதா அவருடைய வேலை போல இருக்கு அப்படின்னு நாம ரொம்ப பயந்து சாமியை பத்தி ஒரு பயத்தோடையே இல்லையா, கடவுள் துன்பம் விளைவிக்கின்றவர், தண்டிக்கின்றவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். தண்டனை கொடுப்பது கடவுளுடைய வேலையே இல்லை. அவர் தண்டிக்கவே தெரியாது, அல்வாவுக்கு கசக்கவே தெரியாது. கசக்குதுன்னா நாக்குல தான் குற்றமே தவிர அல்வா மேல குத்தம் இல்லை இல்லையா. ஒருத்தருக்கு இனிக்குது ஒருத்தருக்கு கசக்குது, அல்வாவே கசப்பு அப்படின்னு முடிவு பண்ணா இவங்கிட்ட ஏதோ தகராறுன்னு அர்த்தம் இல்லையா. இறைவன் என்பவன் கருணை மயமானவன். அவனுக்கு தண்டிக்கவும் தெரியாது, கண்டிக்கவும் தெரியாது.
அப்புறம் நமக்கு ஏன் துன்பம் வருகிறது? ஒருத்தர் சொன்னார், நண்பர் போயிட்டு இருந்தார் காலை நேரம், ஐயா வாங்கினாரு அந்த எனக்கு இன்னைக்கு ஒரு தபால் வரும் அப்படின்னாரு. அதே போல அவ்வளோ உறுதியாக சொல்றீங்கன்னாரு. நிச்சயமா வரும் பாருங்கன்னாரு. நிச்சயமா ஆமாங்க வரும் பாருங்கன்னாரு. போஸ்ட்மேன் வந்தார், சார் உங்களுக்கு ஒரு தபால் அப்படின்னு கையில் கொடுத்துட்டு போனார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு, எப்படி உங்களுக்கு தபால் வரும்னு அவ்வளோ உறுதியாக சொன்னீங்க? என்னதான் தபால் எதிர்பார்த்தாலும் இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம், இவ்வளோ உறுதியாக எப்படி இன்னைக்கு உங்களுக்கு தபால் வரும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்டவன, எனக்கு நிச்சயமா தெரியும் தபால் எனக்கு இன்னைக்கு வரும்னு. ஏன்னா அந்த தபாலை நான் தானே எனக்கு போட்டுக்கிட்டேன்னாரு. தனக்கு போட்ட தபால் எப்படி தவறாமல் நமக்கே வருமோ அதுபோல நாம் செய்த வினையினுடைய பயன் நம்மை நிச்சயமாக வந்து சேரும். நம்மை வந்து சேருகின்ற வினை பயன்லாம் நாமே நமக்கு போட்ட தபால். என்ன என்னைக்கு போட்டோன்னு தெரியல, அவ்வளவுதான் இல்லையா? நான் வேடிக்கையாக ஒரு கதை படித்தேன், இங்கே ஒரு இதில் போட்டிருந்தான். அங்கே ஒரு ஹோட்டலில் எழுதியிருந்தானா, நீங்கள் இங்கே வந்தால் என்ன வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், உங்களுக்கு பில்லு கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், உங்களுடைய வருங்கால சந்ததியிடமிருந்து நாங்கள் அதை வசூலித்துக் கொள்வோம் அப்படின்னு போட்டிருந்தான். ஒருத்தர் உள்ளே போனான், நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறப்ப சர்வர் வந்து பில்லை நீட்டினார். என்ன அது அநியாயமாக இருக்குது, வாசல் என்ன எழுதிருக்கீங்க? ஐயா நீங்கள் சாப்பிட்ட பில்லு இல்லை, உங்கள் தாத்தா சாப்பிட்ட பில்லுன்னா. நாங்கள் சொல்ல மீறுறதில்லை, இது நீங்கள் சாப்பிட்டதுக்கு இல்லை, நாங்கள் எப்பவும் சந்ததிக்கிட்ட தான் வசூல் பண்ணுவோம், உங்கள் தாத்தா சாப்பிட்டு போனதுங்கண்ணா. அது மாதிரி இந்த உலகியலில் ஏற்படுகிற இந்த துன்பங்கள்லாம் ஏதோ இறைவன் நமக்கு, இறைவனுடைய ஒரே வேலை இது யாருக்கு சேரணும்னு பார்த்து தபாலை கரெக்டாக பட்டுவாடை பிரித்து கொடுக்கறது. அது ஒன்று தான் செய்கிறார். இன்னாருக்கு இன்ன பயன் விளைய வேண்டும் என்று ஊட்டுகிறான் பாருங்க. அது கூட ஏன் ஊட்டம்? இந்த விசாரணையெல்லாம் நாம் செய்ய ஆரம்பித்தோம்னா நமக்கு துன்பமே கிடையாது. நமக்கு ஏன் துன்பம் வருகிறது என்று சொன்னால் அறியாமையினாலே வருகிறது. அறியாமையினால் வருவது தான் துன்பம். சமணத்துக்கும் நமக்கு என்ன வேறுபாடு, பௌத்தத்துக்கும் நமக்கு என்ன வேறுபாடு? ஆசையினால் துன்பம் வருகிறது அப்படின்னா யாரு? பௌத்தர். ஆசையினால் துன்பம் வருது, நல்ல கருத்து தான், நம்ம ஒன்றும் அது தப்பு சொல்ல. அவா என்பது எவ்வுயிர்க்கும் எங்காண்டும் தவா பிறப்பீனும் வித்து ஆறா இயற்கை அவா நீப்பின் அது ஒன்றே பேரா இயற்கை தரும். வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு. சைவ சமயத்தில் இந்த கருத்து வந்து ஆசையினாலே துன்பம் வரும், ஆசையினாலே கஷ்டம் வருங்கிறத ஒரு கருத்தாக சொல்லி அது ஒரு பெரிய தத்துவமாகவே சொல்லி ஒரு சமயம் வளர்ந்துருக்கிறது, பௌத்த சமயம் வளர்ந்துருக்கிறது. ஏதோ நம்ம சமயத்தில் சொல்லப்படாதது போல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு உண்மையான நுட்பம் சைவத்தில் இருக்கிற மாதிரி வேற அந்த சமயத்தில் இல்லை. இப்போ நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், மருத்துவர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் எனக்கு தலையை வலிக்குதுங்க ஐயா அப்படின்னு நீங்கள் மருத்துவர்கிட்ட சொன்னால் அவர் உடனே மருந்து எழுத ஆரம்பித்தார்னு வச்சுங்க உங்கள் தலைவலிக்கு, நீங்கள் அவர் டிகிரியை செக் பண்ணி பார்க்கணும் உண்மையாக மருத்துவர் தானா அப்படிங்கிறது. ஏன்னா தலைவலின்னு சொன்ன உடனே மருந்து எழுத ஆரம்பித்தா ரொம்ப நாளாக பேஷண்ட்டே வரல போல இருக்கு அவருக்குன்னு அர்த்தம். என்ன காரணம்னா தலைவலின்னு சொன்ன உடனே எத்தனை நாளாக இருக்குது, எதனால் வந்தது அப்படிங்கிறத ஆய்வு செய்து அது எதனால வந்தது என்று தெரிந்து கொண்டு அதற்கான மருந்து கொடுத்தால்தான் நோய்க்கான மருந்து உண்மையாக கிடைத்து நோய் தீருமே தவிர, ஆக ஒரு நோய்க்கு இடைக்காரணம் என்கிற ஒன்றும் முதல் காரணம் என்கிற ஒன்றும் உண்டு. முதல் காரணம் என்னன்னு தெரிஞ்சு நீக்கினால்தான் துன்பம் நீங்குமே தவிர, நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய பொறியியல் துறையில செவுத்துல கிராக் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவோம், இந்த கிராக் இஸ் நாட் அ டிஃபெக்ட், இட் இஸ் a symptom of a defect. நமக்கு உடம்புக்கு ஜுரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீவர் இஸ் நாட் a disease. நல்ல டாக்டர்கிட்ட நீ கேட்டு பாருங்களேன், ஃபீவர் இஸ் a symptom of a disease. ஒரு நோயினுடைய அறிகுறியை தவிர அது நோய் அல்ல. அது போல ஆசை என்பது துன்பத்திற்கு இடைக்காரணமே தவிர அது முதற் காரணம் அல்ல. ஆசைக்கு முதல் காரணம் ஒன்று உண்டு, அது அறியாமை. அறியாமையினால் விளைவது ஆசை, ஆசையினால் விளைவது துன்பம். ஆசையை நீக்க முற்படுவதை காட்டிலும் ஆசைக்கும் முதற்காரணமாக விளங்கக்கூடிய அறியாமையை நீக்கிக்கொள் என்று சொல்லுவதுதான் சைவம். அப்ப இந்த முதற் காரணங்களை எல்லாம், இடைக்காரணங்களை பேசுவது மற்ற சமயங்கள், முதற்காரணத்தை பேசுவது சைவம். இது ஏன் முதல் காரணத்தை பேசுகின்றது என்று சொன்னால், இதனுடைய தலைவனே முதல் தலைவனாகவும் முதற் பொருளாகவும் முதற்கடவுளாகவும் இருக்கின்றபடியா எல்லா சமயங்களும் இதுக்குள்ள அடக்கம். சைவத்தின் மேல் அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் அப்படின்னு சும்மா ஏதோ நம்ம கடவுளுங்கிறதுக்காக பாராட்டி பேசி நம்ம சமயங்கிறதுக்காக பாராட்டி பேசுறதல்ல அது. அதுதான் உண்மையும் கூட. இறைவனுக்கு தொடர்புடைய ஆன்மாவுக்கு இந்த உலகிலே இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் மிக தெளிவாக 36 வகையாக பேசுவது சைவம் மட்டும். அடுத்தபடியாக அதிகமாக பேசுறது வைணவம் 25. ஆக இறைவனை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதிலே
சற்று வேறுபாடு உண்டு சைவத்தில். முதற் பொருள் என்று சொல்லக்கூடிய இறைவனை சைவம் பார்க்கிற கோணமும் வேறு, சைவம் சொல்லுகிற கோணமும் வேறு. எந்த சமயத்திலும் இது சொல்லப்படவும் இல்லை, காணப்படவும். அப்படின்னு வெறும வாய் வார்த்தையில சொல்லிட்டு போறதுல பயனில்லை, அதை நிரூபிக்கணும். அதற்கு பெருந்துணையாக விளங்குவன நம்முடைய தோத்திரங்களும் சாத்திரங்களும். திருமந்திரத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, தோத்திரமும் சாத்திரமும் இணைந்த ஒரு நூலாக நமக்கு அது கிடைச்சிருக்கு. திருமந்திரத்தினுடைய சிறப்பை ஏதோ ஒரு வகுப்புல சொல்லிட முடியாது. திருமந்திரத்தை சுவைக்க சுவைக்கத்தான் அந்த நூலினுடைய ஆழமும், அந்த நூலினாலே நாம் அனுபவிக்க போகின்ற அந்த சிவானந்தமும், அதனால் பெறக்கூடிய சிவானந்த அனுபூதியும் பெற வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து அதை அனுபவிக்கின்ற அந்த நிலையிலே தான் நிகழும். இப்ப திருமந்திரம் அருளி செய்த ஆசிரியர் திருமூலரை பற்றி நமக்கு நிறைய செய்திகள் இருக்கு. பெரிய புராணத்துல ஆத்தன்டிகேட்டடா, அதாவது சில செய்திகளை அவர் சொல்றார். மூலன் என்கிற ஒரு ஆணிரை மேய்க்கின்றவனுடைய உடலிலே புகுந்து அதன் பிறகு இந்த நூலை அருளி செய்தார் என்பதுதான் பெரிய புராணம் காட்டுகிற செய்தி. மூலர் நந்தியம்பெருமானிடம் உபதேசம் பெற்றவர்கள்ல ஒருவர். அவரை சொல்ற, அவர் அகத்தியரை காண்பதற்காக பொதிகமலை வருகிற வழியில அவர் எந்தெந்த தலம்லாம் போனான்னு சொல்றாரு சேக்கிழார். திருவருள் அவருக்கு என்ன குறிப்பு சொல்லுகிறதோ அதன்படி நூலை எழுதினவர் அவர். இப்ப அவர் இந்தந்த தலங்களுக்கு தான் போனாருன்னு எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு விடை இல்லை. கேதாரம் போனாருங்கிறார், கங்கையில நீராடினாருங்கிறார், அப்புறம் காலத்தி வந்தாருங்கிறார், காஞ்சிபுரம் வந்தாருங்கிறார், காஞ்சிபுரத்திலிருந்து திருவதிகை வந்திருக்கிறார், திருவதிகையிலிருந்து சிதம்பரம் வந்தார். இந்த தலங்களை எல்லாம் சொல்றார். அந்த உத்தர பெருமானை அங்கே வணங்கி விட்டு காவிரியிலே நீராடுகிறார். காவிரியை பத்தி சொல்லுகிற பொழுது ஒரு செய்தி சொல்றார். அது நிச்சயமா சேக்கிழாருடைய அந்த மொழி அழக கொஞ்சம் ரசிக்க வேண்டியிருக்கு. அந்த இடத்துல அந்த ஒரு பாட்டை சொல்லணும். அந்த காவிரி போய் கடல்ல கலக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா சன்னமா போய் ஒரு விரல் அளவுக்கு போய் கலக்கும். அது அகண்ட காவேரின்னு இவ்வளவு பெருசா வர காவேரி அந்த கடலுக்கு போகும்போது சன்னமா போய் கலக்கும். ஒரு விரல் தான் இருக்குமோ, அந்த அளவுக்கு தான் அது போய் கலக்கும். அது ஏன் அப்படி கலக்குதுன்னு சேக்கிழார் ஒரு காரணம் சொல்றாரு. சொன்னார், இந்த பொல்லாத கடல் எங்க சிவபெருமானுக்கு விஷம் இல்லவா கொடுத்தது. இப்படி விஷம் கொடுத்த இந்த கடலுக்கு இதோட வயிற்றை நிரப்பக்கூடாதுன்னு நிலத்துல இருக்கிறவர்களுடைய வயிற்றையெல்லாம் நிரப்பி விட்டு கடலுக்கு போகிற பொழுது அதனுடைய வயிறு நிறையாதபடிக்கு சன்னமாக போய் விழுந்து சேர்ந்தது அப்படிங்கிற. கடல் விடை ஏறுவார் தம்மை அமுது செய்வதற்கு நஞ்சு அளித்தது என்று. நஞ்சில கொடுத்தது இந்த கடல், விஷம் கொடுத்த கடலுக்கு அதனுடைய வயிற்றை நிரப்புகிறபடி நான் நிரம்ப போய் விடக்கூடாது, சன்னமா தான் போகணும். மேதினியின் வளம் நிறைத்து கடல் வயிறு நிறையாத. அந்த காவிரியில குளிச்சுட்டு அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த திரு ஆவடுதுறை வரலாற்றாசிரியர் சொல்றாங்க, திரு ஆவடுதுறை திருமூலர் வருகிற பொழுது அவ்வளவு பிரபலம் இல்லைன்னு. அது ஒரு சாதாரண ஊர், ஒரு சின்ன சிவத்தலம் மட்டும் இருந்து ஒரு சின்ன ஊரா இருந்திருக்கு. திருமூலர் போய்தான் அந்த ஊரு அதுக்கப்புறம் பிரசித்தி பெற்றது. ஏன்னா மாணிக்க வாசகர் திருவிடைமருதுரை சொல்றார், திருவாவடுதுறையை சொல்லல அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார். அந்த தலத்துக்கு போய் அங்க இந்த பசு கூட்டங்கள் எல்லாம் அழுது நின்றபடி பார்த்து சாத்தனூர்ல அவைகளுடைய துன்பம் தீரும்படியாக அந்த மூலனுடைய உடலிலே சென்றார் என்றும், பிறகு அந்த மூலன் உடலில் இருந்து பிரிந்து தன்னுடைய உடலை தேடுகின்ற பொழுது அது கிடையாத பொழுது இந்த உடலிலே தான் செய்ய வேண்டிய கடப்பாடு ஏதோ இருக்கிறது என்பதற்காக இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறான் என்று இருந்து அந்த மூலன் உடலிலேயே இருந்து பாடி அருளியதுதான் இந்த திருமந்திரம் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். சேக்கிழார் பெருமான் சொல்லுவதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்வோம். அதுதான் திருமூலருடைய சரித்திரம். சரி, இப்போ நமக்கு ரொம்ப தேவைப்படுவது எது என்று கேட்டால் திருமந்திரம். மந்திரத்திலேயே என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறதான. இந்த திருமந்திரம் என்கிற நூலிலே 9 தந்திரங்களாக அதை தந்திருக்கிறார். சிவாகமங்களை தமிழிலே தந்திருக்கிறார். சிவாகமங்களினுடைய கருத்துக்களை, தான் பெற்ற உபதேசத்தை, நந்தியம்பெருமானிடமிருந்து தாம் பெற்ற உபதேசத்தை இந்த உயிர்களெல்லாம் அறிந்து உய்தல் வேண்டும் என்பதற்காக இந்த திருமந்திர மாலையை அருளி செய்திருக்கிறார். சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், ஊன் உடம்பு எய்திய உயிர்க்கெல்லாம் பிறவி விடம் தீர்த்தல் வேண்டி. எதுக்காக இந்த இதை செய்தார்னார், எல்லா உயிர்களுக்கும் பிறவி விஷம் ஏறி இருக்கு. அந்த பிறவி விஷத்தை நீக்குவதற்காக ஞானம் முதல் 4 மலர் நல் திரு மந்திர மாலை பான்மையினால் ஆண்டுக்கு ஒன்றாக பரம்பொருளாம் ஏன எயிறு அணிந்தார்தமை ஒன்றவன் தானே என்று எடுத்து. இதுதான் சேக்கிழார் பெருமான் சொல்லுகிற ஆதாரமான பாட்டு. அப்ப என்ன சொல்றார், திருமந்திரத்துல என்ன சொல்ல பெறுகிறது அப்படின்னா, உயிரானது சிவத்தை அடைவதற்கான வழி சொல்ல பெறுகிறது. அது எப்படி அடைவதா, அதற்கு 4 படிநிலைகள் உண்டு என்று சொல்லுகிறார். இந்த 4 படிநிலைகளை
ஒவ்வொரு படிநிலையினுடைய தன்மை என்ன, அதில் உயிர் எப்படி சேர்தல் வேண்டும், அது எப்படி அதில் உயிர் அதில் உய்தல் வேண்டும் என்கிறவற்றை தொகுத்து அருளி செய்திருக்கிறார் என்பது சேக்கிழார் பெருமான் அப்படி ஒரு திரண்ட கருத்தாக மொத்த திருமந்திரத்துக்கும் சொல்கிறார். ஞானம் முதல் 4 மலர். அப்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகள். அந்த 4 நிலைகளிலே உயிர்கள் சிவத்தை சென்று அடைதல் வேண்டும் என்கிற இந்த படிநிலைகளை விளக்கி சொல்லி இருக்கிறார் என்பதுதான் திருமந்திரத்தினுடைய மொத்த திரண்ட கருத்தாக விளங்குவது. இதை மனசுல நீங்க வாங்கி போட்டுங்க. ஆக இன்பம் பெற துடிக்கின்ற ஒன்று, இன்பம் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற ஒன்று. எப்ப பார்த்தாலும் இன்ப விளைவு தான் இதுக்கு. இது எப்ப பார்த்தாலும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், இன்பத்தை பெற்றுவிட வேண்டும், இன்பத்திலே தோய்தல் வேண்டும், இன்பத்திலேயே நீடித்திருக்க வேண்டும் என்கிற விளைவு அது ஒண்ணு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்பத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆனாலும் இன்ப பரிமாற்றம் நிகழவில்லை. தரத்துக்கு தயாரா ஒருத்தர், வாங்கிறதுக்கு தயாரா ஒருத்தர், ஆனாலும் கூட தருதலோ பெறுதலோ நிகழல. என்ன காரணம்? ஏதோ நடுவுல ஒரு தடை இருக்கு. இந்த தடையை எப்படி நீக்கிறது? இதுக்கு வழிகாட்டுறது தான் திருமந்திரம். அந்த தடையை ஒரே அடியா உடைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கணும். அப்படி இந்த தடையை உடைத்து தகர்த்து எரிந்து அந்த பேரானந்தத்தை பெற வேண்டியது உயிரினுடைய கடமை. அதுக்கு அது உரிமையும் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அதை பெறுவதற்கான அத்துணை தகுதியும் இருக்கிறது. இதை நம்முடைய திருமந்திரம் சொல்லுகிறது என்று அற்புதமாக சேக்கிழார் பெருமான் அதை சொல்லுகிறார். ஆக திருமந்திரத்திலே முதல் பாடல் ஒன்றவன் தான் என்கிற பாடல் தான் முதல் பாடல். அப்ப இந்த 5 கரத்தனை ஆனை முகத்தனைங்கிற பாட்டு, அந்த பாட்டு திருமூலர் எழுதல, அவர் அருளி செய்தது இல்லை அப்படிங்கிறது தான் பரவலான அறிஞருடைய முடிவு. ஆனாலும் ரொம்ப நாள திருமந்திரத்துக்கு அது முகப்பு பாடலா இருக்கிற காரணத்தினால அதை விடாம அதை ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் முன்றினுள் 4 உணர்ந்தனன் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து 8. இதான் முதல் பாட்டு. சேக்கிடாரு இதுதான் முதல் பாட்டுட்டார். இதுக்கு பேரு பாயிரம்னு பேரு. பாயிரத்துல இந்த திருமந்திர பாடல் 9 தந்திரம்னு சொன்ன பாருங்க. இந்த 9 தந்திரத்தை துவங்கிறதுக்கு முன்னாடி பாயிரம்னு, பாயிரத்துல என்ன சொல்ல போறோங்கிற அந்த நூலினுடைய மொத்த கருத்துக்களையும் ரொம்ப அழகா அதுல சொல்லி பண்ணும் அப்படிங்கிறது நூலாசிரியருடைய கருத்து. இன்னும் சொல்ல போனா ஒரு நூலாசிரியருடைய அவருடைய சாமர்த்தியம், அவருடைய அத்துணை திறமையும் எதுல காட்டுவார்னா பாயிரத்துல காட்டுவாராம். பெர்னாட் ஷா சொன்னது ஒன்று சொல்றேன் நானே, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் சொல்லியிருக்கார், அவர் நூலுக்கு சொல்றார், அவர் எழுதின நூல்களுக்கு சொல்றார். அவரை போய் ஒருத்தர் கேட்டிருக்கார், நீங்க தான் நூலை இவ்வளவு பெருசா எழுதுறீங்களே, அப்புறம் அதுக்கு எதுக்கு ஒரு பாயிரம்னு 300 எழுதுறீங்க அப்படின்னு போய் அவரை கேட்டிருக்காரு. அவர் சொன்னார், பாயிரம் அறிஞர்களுக்கு, நூல் மற்றவர்களுக்குன்ட்டார். ரொம்ப அழகா சொன்னார் ஒருத்தர். பாயிரம்ங்கிறது அந்த புல்லினுடைய நுனியிலே இருக்கக்கூடிய பனி துளி போல. ஏன் அப்படி சொன்னார்? அது பார்ப்பதற்கு மிக சிறியதாக தோன்றும், ஆனால் அதிலே உற்று பார்த்தால் இந்த உலகம் முழுவதும் அதிலே பிம்பமாக தோன்றும். அதுபோல பாயிரம் என்பது எல்லாவற்றையும் அந்த நூலினுடைய மொத்த கருத்துக்களையும் அடக்கி உள்ளே காட்டிவிடும். உண்மையிலேயே பாயிரம் அப்படிதான் அமைச்சிருக்காரு. ஒன்றவன் தானே, இதுலயே தகராறு என்னன்னு சொல்றேன். ஒன்றவன் தானே வா, ஒன்றவன் தாளே வா. இந்த தகராறு இன்னைக்கு ஆரம்பிச்சதுன்னா நான் திருமந்திரம் நிறைவு செல்ற வரைக்கும் இந்த தகராறு தொடர்ந்து வரும். ஒவ்வொரு பாட்டுக்கும் பாடபேதம் இருக்கும். இந்த எழுதினவன் ஏட்டை எடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான்னு. ஆனால் நம்முடைய சான்றோர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு ஓரளவுக்கு இதுதான் பாடம், இதுதான் இப்படிதான் இருக்கணும்னு ஓரளவு தேத்தி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது 1 வருஷம் 2 வருஷம் நிகழ்ந்ததில்லை. கிட்டத்தட்ட ஒரு 200-250 ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள்லாம் ரொம்ப பாடுபட்டு, ஏன்னா அதுக்கு முன்னால அவ்வளவு தூரம் நாம பாடுபட்டுருக்கிறோம். இந்த நூல்களை எல்லாம் சேகரித்து இந்த பாடபேதத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு ஓரளவு செப் பண்ணிட்டு கொடுத்துருக்கிறாங்க. ஒன்றவன் தானேனா ஒருவன் தான் இறைவன், இறைவன் ஒருவன். ஒன்றே பதி ஒன்று என்றதும் ஒன்றே கான். மெய்கண்டார் சொல்றார், கடவுள் ஒருத்தர் தான், ஒன்றே பதி, ஒன்று என்றதும் ஒன்று கான். ஏகான்வாதிகள் என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க இந்த ஆன்மாக்கள்லாம் ஒன்றும் கிடையாது, இறைவன் ஒருவன், இறைவன் ஒருவனே இருக்கிறான் என்று வேதத்துல சொல்லி இருக்கு. இறைவன் ஒருவனே இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. உயிர்கள் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. அதனால உயிர்கள் என்று சொல்லக்கூடியவை எல்லாம் கிடையாது, இறைவன் தான். எல்லா உயிர்களும் இறைவன் தான் அப்படின்ட்டாங்க. ஒருத்தர் பள்ளிக்கூடம் போனாரு. அவர் பள்ளிக்கூடத்துல போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அனுப்பிச்சார் அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி. அப்படி எழுதி அனுப்பும்போது சொன்னார், இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரே வாத்தியார் தான் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சார். ஒரே வாத்தியார்னா என்ன அர்த்தம்?
வாத்தியார் ஒருத்தர்னு அர்த்தம், பசங்கள்லாம் கிடையாதுன்னு அர்த்தம். பசங்க உண்டுன்னு அர்த்தம். வேதத்துல இறைவன் ஒருவன் சொன்னா இறைவன் ஒருவன் தான், உயிர்கள் இல்லைன்னு அர்த்தம். உயிர்கள் நிறைய உண்டு. இவன் என்ன சொல்லிட்டான், உயிர்கள்னே ஒண்ணு கிடையாது, எல்லாம் இறைவனுடைய பிம்பங்கள் தான். அதான் ஏகான்மம். கடவுளுடைய, அதாவது சூரியன் பல குடங்களிலே தெரிகின்ற பிம்பம் போலதான் நாமெல்லாம். சைவம் அப்படி சொல்ல, யா ஒன்று என்றது கடவுள் ஒருவர்னு சொன்னதுக்காக அது சொன்னதே தவிர உயிர்கள் இல்லைன்னு சொல்ற அர்த்தம் இல்லாது. ஒன்றே பதி, ஒன்று என்றது ஒன்றே கான். அப்ப வேற ஒண்ணும் இல்லையா? ஒன்று என்ற நீ பசு, ஒன்றுன்னு சொல்றது யாரு? நீ தானே, நீ தான் பசுட்டார். பதி ஒண்ணு, அப்படி பதி ஒண்ணுன்னு சொல்ற ஆளு பசு. ஒன்றவன் தானே, இறைவன் ஒருவன் தான், ஒரே ஒரு கடவுள் தான். அப்படி ஒரே கடவுளாக இருக்கிற நிலைக்குத்தான் அனாதி சிவம் அப்படின்னு பேர். நம்முடைய இதுல சிவம் அனாதி சிவமாக இருக்கிறது. அனாதி சிவமாக இருக்கிற பொழுது அதுல இருக்கக்கூடிய சக்தி அதோடு சேர்ந்து ஒன்றாக இருக்கிறது, பிரிப்பற்ற நிலையிலே இருக்கிறது. அப்ப அதுக்கு பராசக்தின்னு பேர். அதுக்கு உன்னோடு ஒன்னா சேர்ந்து இருக்கிறப்ப, அப்படி ஒன்னா இருக்கிற அந்த ஒரு பொருளாக இருப்பது உயிர்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து அதற்கு இச்சாசக்தி தூண்டப்பெறு. இறைவனுடைய இச்சாசக்தி தூண்டப்பெறு. இந்த உயிர்கள் உய்தல் வேண்டும், இவ்வளவு துன்பப்படுகிறதே, ஐயோ இவ்வளவு துன்பப்படுதே, இதுங்களுக்கு உய்வல் தர வேண்டும் என்று இச்சை கொள்ளுகிறான். அப்படி இச்சை கொண்ட உடனேயே அனாதி சிவமாக இருப்பது ஆதி சிவமாக ஆகிவிடுது. இச்சாசக்தி என்கிற அந்த சக்தி தொழில்பட ஆரம்பிச்ச உடனேயே அனாதி சிவம் ஆதி சிவமாய், அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி வருவோம். அதுக்கப்புறம் இறங்கி வர நிலை 9 நிலை கீழே இறங்கி, இப்படி மேலே இருந்து இப்படி ஒவ்வொரு படியா கீழே இறங்கி வருகிறான். ஒருத்தர் 3வது மாடி அப்படி மொட்டை மாடியில் அப்படி உலாவிட்டு இருந்தார். யாரோ ஒரு பிச்சைக்காரன் சத்தம் போடுற மாதிரி கேட்டுச்சு. அப்படி எட்டி பார்த்தாரு டெரஸ்ல இருந்து. ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப பசியில, யா பசிக்குதியா, தாங்க முடியாத பசியா, ரொம்ப கஷ்டமா இருக்கியா, மயக்கம் வருதியா, கண்ணை அடைக்குதியா, காதை அடைக்குதியான்னு மேலே இருந்து பார்த்தார். இவருக்கு இரக்க உணர்வு தோண்டிச்சு, அவனுக்கு உதவி செய்யணும்னு தோணுது. இப்ப அந்த மேல இருக்கிற அந்த செல்வந்தர் என்ன பண்ணுவார், 3ஆம் மாடியில் இருக்கவர், அங்கிருந்து சாவி கொத்தை தூக்கி போட்டு கேட்டு பூட்டி இருக்குப்பா, திறந்து உள்ள வாப்பா அப்படின்னு நான் சொல்லுவார். என்ன பண்ணுவார், அவர் இறங்கி வருவார். 3ஆவது மாடியிலேருந்து 2வது மாடி வந்து, 2வது மாடியிலேருந்து முதல் மாடி வந்து, முதல் மாடியிலேருந்து கீழே வந்து, கீழே வந்ததுக்கு அப்புறம் கூட கேட்டுக்கு வந்து கேட்டை திறந்து இவர் வெளியில வருவார். அவன் இருக்கிற நிலைக்கு இவர் வந்தா தான் அவனுக்கு உதவ முடியும். உயிர்கள் இருக்கிற நிலைக்கு சிவம் இறங்கி வந்தா தான் உயிர்களுக்கு நன்மை விளையும். அதனால இறங்கி வருது அவ்வளவு தூரம் மேலே இருந்ததுக்கு. இப்படி இறங்கி வருகிற அந்த நிலை இருக்கு பாருங்க, அதுதான் துவக்க நிலையாக இருக்கக்கூடிய அந்த ஒன்று என்கிற நிலை. ஒன்றவன் தானே இரண்டவன் என்னருள், இதுதாங்க சைவத்துக்கே தனி சிறப்புங்க. அவனுடைய அருள் 2ன்னு சொன்னதுதான் சைவத்துக்கே சிறப்பு. நான் சும்மா வெறும் வார்த்தையினால சொல்லலை. நான் பல்வேறு விதமான அறிஞர்களுடைய நூல்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்ததும், மற்ற அறிஞர்களிடமிருந்து தெரிந்து கொண்டதும், மற்ற சமயங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவிலையும் இதெல்லாம் கலந்து பேசி தான் நான் சொல்லுகிறேன். உலகத்திலே இறைவனை ஒப்புக்கொள்ளுகிற சமயங்களில் சைவத்தை தவிர வேறு எந்த சமயமும் சொல்லாத நுணுக்கம் 2 இருக்கு. அதில் ஒன்று இது, இன்னொன்று என்னன்னு அப்புறமா சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இறைவனுடைய அருள் 2ன்னாரு. எல்லா சமயமும் இறைவனுடைய அருள் பற்றி தான் பேசுமே தவிர, இறைவன் அருள் செய்கிறார், இறைவன் அருள் செய்வார், இப்படித்தான் எல்லா சமயமும் சொல்லுமே தவிர அது 2ன்னு சொல்லாது, அது 1 தான் சொல்லும். ஆனால் நம்முடைய சைவம் மட்டும்தான் 2 சொல்லும். அதுவும் பாருங்க, அதுல சொல்லுகிற அந்த 2வது அருள் இருக்கு பாருங்க, அது எந்த சமயமும் சொல்லலை, எந்த சமயத்துக்கும் தெரியவும் தெரியாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா சமயங்களும் கடவுளை ஒப்புக்கொள்ளக்கூடிய எல்லா மதங்களும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இறைவன் உயிர்களுக்கு விளக்கம் அளிப்பார் அப்படிங்கிறதா எல்லா சமயமும் சொல்லுச்சு. ஆனா சைவம் மட்டும்தான் சொல்லுது இறைவன் உயிர்களுக்கு மறைப்பை செய்வார் அப்படின்னு சொல்லிச்சு. எப்படி இருக்கு பாருங்க, இறைவன் உயிர்களுக்கு மறைப்பை செய்வான் அப்படின்னு. அப்படி மறைப்பை செய்கின்ற அருள் ஒண்ணு அவங்கிட்ட உண்டு. அதுக்கு பேரு திரோதானம் அப்படின்னு பேரு. இந்த திரோதானம் அல்லது திரோபவம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு அருள் சக்தி. இந்த இதுவும் சக்தின்னு தான் சைவத்துல பேசப்பெறுகிறது. இப்படி திரோதான சக்தின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இது 5 கண்டத்துல இருக்கக்கூடிய சமயம் எதுலையுமே இல்லை. எதுலையும் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுல இருக்கிற எவனுக்கும் இது புரியவும் இல்லை. இதை விட பெரிய குழப்பம் இன்னொன்னு இருக்கு சைவத்துல. கிட்டக்கே வரமாட்டான் நம்ம கிட்டக்கே. அதை நீங்களே வச்சுக்க பாட்டு போயிருவோம். நீங்க அதை ஆரம்பிச்சீங்கன்னா சைவ சமயத்துக்கு ராஜாங்க சமயம்னு பேரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஒண்ணுதான், இட் ஹேஸ் ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் குவெஸ்டின்ஸ். எல்லா கேள்விகளுக்கும் விடையுள்ள சமயம் சைவம் மட்டுமே. ஒரு 4-5 கேள்விக்கு விடைய வச்சுக்கிட்டு படாத பாடு படுத்துறானுங்க. சாத்திரம்னு கேட்டா அதையே தூக்குறான், தோத்திரம் எதியானா இதே தூக்குறான்,
ஒத்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு அவன் பண்ற கலாட்டா என்ன கலாட்டா பண்றான். ஒரு புத்தகத்தை வச்சே இத்தனை கலாட்டா பண்றானே. ஒரு பல்கலைக்கழகமே வச்சிருக்கோமே, நம்ம என்னென்னலாம் பண்ணணும். நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மகிட்ட பல்கலைக்கழகம் இருக்கிறதே தெரியாது. தெரிஞ்சாத்தானே சொல்லுங்க பாருங்க. பாருங்க, அதாவது பணம் இல்லாம கஷ்டப்படுறதுங்கிறது வேறங்க, செல்வம் இல்லாம வறுமையில வாடுறதுங்கிறது வேறங்க. செல்வம் இருந்தும் அது இருக்கிறது தெரியாம வறுமையில வாடுறது இருக்கு பாருங்க, அதை விட ஒரு கேவலம் உண்டா உலகத்துல? பணம் இல்லை கஷ்டப்படுறான், ரைட்டு. பணம் எல்லாம் இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல, அவன் கஷ்டப்படுறான். நமக்கு செல்வம் இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியல, நாம கஷ்டப்படுறது ரொம்ப கேவலம் இல்லைங்களா? நம்மளே இல்லை, இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்கள். அது என்னங்க திரோதானம்? அது என்னது மறைப்பு செய்யறாரு? ஏன் மறைப்பு செய்யணும்? அதாவது உயிர்கள் சென்று இறைவனிடம் பலவற்றை கேட்கின்றன. எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குது. அப்பப்ப இருக்கிற கவலை நமக்கு ஆயிரும். அந்தந்த சமயங்களில தோன்றுகிற அந்தந்த பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண வேண்டி அந்தந்த பிரச்சனைகளுக்காக சென்று அவரை இதை கொடு அதை கொடுன்னு கேட்கிறோம். கேட்கறது தப்பா ரைட்டா அது அப்புறம் பார்க்கலாம், அது இன்னொரு வாதம் இருக்கு, அது அப்புறம் வரும். கேட்கிறோமா இல்லையா? கேட்கிற பொழுது அவர் கொடுக்குறாரா கொடுக்கலையா? கொடுக்குறாரா? கொஞ்சம் தயக்கமா தான் சொல்றாங்க. எல்லாருக்கும் கொடுக்குறாரு சார், எனக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. கொடுக்குறார், வேண்டுவார் வேண்டுவதே கொடுப்பாரு. கொஞ்சம் சில சமயம் தாமதமாகும். தாமதத்துக்கு காரணம் நாம இன்னமும் கடவுள் மேல கோபம் போடுவோம். ஆனா அவருக்கு தான் தெரியும் என்ன காரணம். என்னங்க, திருச்சத்தி முற்றத்துல போய் நீ எனக்கு திருவடி தீட்சை கொடுன்னு கேட்கிற இல்லையா? யார் கேட்கறது? அப்பர் சுவாமி கேட்கிற. உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டுன்னு கேட்கிற. கொடுத்தா என்ன தப்பு? இவர் என்ன சொன்னார்? திருநல்லூருக்கு வா அப்படின்னு விட்டார். என்ன பாடுபட்டுச்சு அவர் மனசுங்கிறது அவர் தேவாரத்தை படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து நீ திருநல்லூருக்கு வான்னு உடனே அப்பர் மனசு சொல்லனாத பாடுபட்டுச்சு. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். அவரையே நினைந்து 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 உருகுகின்ற அடியார்களை அவர் மேலும் நைய வைத்தார். மனசு நஞ்சு போகும்படி செய்கிறார். நான் கேட்டா உடனே கொடுத்தா என்ன தப்பு? இவர் யார் வந்து கேட்க போறான்? நீ ஏன் கொடுத்த அப்படின்னு கேட்க போறாங்களா? எனக்கு திருத்திருக்கலாமே. அதை விட்டுட்டு திருநல்லூர் வாங்குறாரு. அங்க போனா வேற என்ன ஜவாப் சொல்லுவாரோ தெரியலையே. நீ இன்னொரு ஊர் பேரை சொல்லி அங்க வாங்கிட்டாருன்னா என்ன பண்றது? கொடுப்பாரோ மாட்டாரோ அப்படின்னு இல்லையா? மனசுக்கு கிளேசம். அங்க போய் சேர்ந்தா அவரு என்ன பண்றாரு? இவருக்கு முன்னாடி அவர் காத்துக்கிட்டு நிக்கிறார் திருநல்லூர்ல. இப்படி பார்த்துட்டு கொஞ்சம் எலிவேட்டட் பிளேஸ்ல தான் இருப்பாருங்க. திருநல்லூர் போனீங்கன்னா கொஞ்சம் உயரமான இடத்துல தான் சுவாமி இருப்பார். அப்படி இருந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு, வந்துட்டாரா திருநாக்கரசு வந்துட்டாரான்னு பார்த்துட்டு ஊர் எல்லையிலேயே அவரை பார்த்து வா 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 திருவடி திசை கேட்டால வா இங்க வா அப்படின்னு சொல்லி அவருடைய சிரசின் மேல தன்னுடைய 2 திருவடிகளையும் எடுத்து வைக்கிறார். வச்சதுக்கு அப்புறம் தான் அப்பர் சுவாமி 2வது வரி பாடுறாரு. இப்பதான் அவருக்கு திருவடியை தூக்கி தலையில வச்ச உடனே தான் அவருக்கு விவரமே புரிஞ்சுது. என்னன்னா ஏன் அங்க வைக்கலை இங்க வச்சார் அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சது அவருக்கு. அதை உடனே பாட்டுல எழுதுறார். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். ஏன் இப்ப வச்சாருன்னு எனக்கு இப்பதாங்க காரணம் புரியுது. ஒரு குழந்தை பால் பாயசம் கேட்டுச்சு, மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்த இந்த குழந்தை கேட்டுச்சு, கண்ணா இன்னைக்கு வேணாண்டா உனக்கு 2 நாள் கழிச்சு தரேன்டான்னு சொன்னா தாய். இந்த குழந்தை ரொம்ப வருத்தப்பட்டுச்சு, இந்த அம்மா நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறா, இவ்வளவு மாதிரி ஒரு தீயவள் இந்த உலகத்துல உண்டா அப்படின்னு அது ரொம்ப வருந்துச்சு. அப்புறம் 2 நாள் கழிச்சு இந்த தாய் பண்ணி கொடுத்தா. அது ரொம்ப கோவத்தோடையே சாப்பிட்டுச்சு, ஏன் எனக்கு முன்னாலேயே கொடுக்கலன்னு. அப்ப இந்த தாய் சொன்னா, டேய் 2 நாளைக்கு முன்னாடி கேட்டப்ப கொடுக்கறத பத்தி இல்லடா, உனக்கு காய்ச்சல் இருந்தது, கொடுத்தாலும் கூட உனக்கு இனிச்சிருக்காதுடா. காய்ச்சல் நீங்கினாத்தான் இல்லையா அந்த பாயசம் இனிக்கும், அதனால காய்ச்சல் நீங்கட்டுமேனு காத்திருந்தேன், இப்ப கொடுத்தா கண்ணா குடிடா அப்படின்னா. அது போல அங்க திருச்சத்தி முற்றத்துல திருவடி தீட்சை கேட்ட உடனேயே சுவாமி கொடுத்திருந்தாருன்னா அதை நுகர முடியாதபடி அப்பர் சுவாமிக்கு ஏதோ வினை பயன் பாக்கி இருந்திருக்கு. அவர் திருச்சத்தி முற்றத்திலிருந்து திருநல்லூர் வர அந்த இடைப்பட்ட காலத்துல அதை நீக்கிறதுக்கு சிவபெருமான் எல்லா முயற்சியிலும் செய்து நீக்கினார். திருநல்லூர் வந்த உடனேயே திருவடி தீட்சையை கொடுத்தார். உடனே தித்திச்சது சுவாமிக்கு. இந்த ஞானம் வந்தவனே சொல்லுகிறார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். ஓ அதுதான் காரணமா? இந்த தீவினை நீங்கினாத்தான் அதை ருசிக்க முடியும் இல்லையா? இப்ப ரொம்ப பேர் சிவன் கோயிலுக்கு வரதுக்கே பயப்படுறோம். ஏன்னா சார் முக்தி கொடுத்து வராமே சார், அவரு எங்களுக்கு அவ்வளவு ஒன்றும் அவசரமா அது தேவைப்படலை சார். இப்படி பாதி பேருக்கு ஏன்னா அங்க போய் நிக்கிறேங்கிறான். ஏன்னா அவர் செல்வம் கொடுக்குறாரா, இவர் முக்தி கொடுத்துருவாரு போல இருக்கு சார். என்ன முக்தி என்ன அவ்வளவு சீப்பா வரவனுக்கெல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு இல்லையா? நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பொதுவாக எல்லாத்தையும் சொல்றேன். திடீர்னு சுவாமி இங்க வந்துட்டான்னு வச்சுங்க, இங்க இருக்கிறவர்களுக்கு நான் முக்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன், யார் யார் வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சேர்ந்து ஏக குரல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மேடையில சொற்பொழி பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் முக்தியில ரொம்ப விருப்பம் உடையவராக விளங்குகிறார். நீங்க அவரை அழைச்சிட்டு போக, முதல்ல நாங்கெல்லாம் பின்னால முதுவா வரோம், வீட்டுல நிறைய வேலை இருக்கு இல்லையா? முக்தி எல்லாம் அப்படி கொடுத்துட மாட்டார் இறைவன். கேட்கிறவங்களுக்கே கொடுக்க மாட்டேங்கிறார், கேட்காதவங்களுக்கா கொடுப்பாரு. வேண்டுவார் வேண்டுவதே தானே தவிர வேண்டாததை கொடுக்கவே மாட்டான். பயன் இருக்காது வேண்டாததை கொடுத்தா.
பல்பம் வச்சு ஒரு குழந்தை ஸ்லேட்ல எழுதிட்டு இருக்கு, எனக்கு ஒரு பல்பம் வாங்கி கொடு அப்படின்னு போய் கேட்குது. இவருக்கு உடனே ஏன் ஸ்டேட்டஸுக்கு பல்பமா அப்படின்னு தங்க நிப்பு போட்ட 1000 ரூபாய் பார்க்கர் பேனாவை வாங்கி அந்த குழந்தை கையில் கொடுத்து எழுது, நீ போய் என் ஸ்டேட்டஸுக்கு நான் 1 ரூபா பல்பெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு கொடுத்தா அந்த குழந்தை அதை என்ன பண்ணு நீங்க நினைக்கிறீங்க? மூடிய திறந்து ஒரே குத்து அந்த ஸ்லேட்ல. அப்படித்தானே? அதுக்கு என்ன தெரியும்? நம்ம கிட்ட முத்தியை கொடுத்தா இந்த கதி தான் கொடுப்பாரு நமக்கு. அதாவது முதல்ல நோய் நீக்கம், அதுதான் முதல் வேலை. இந்த நோய் நீக்கம் வர்றதுக்கு இப்ப சுவாமி என்ன பண்ண, வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயின்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் கெட்டது வேண்டாம் கொடுப்பாரா? ஒருத்தர் கேட்டார், என்ன கெட்டது வேண்டாம் கொடுப்பாரா சார்? கொடுப்பார். இப்ப நாம வேண்டுவதெல்லாம் நமக்கு தருகிறார் சுவாமி, தரார். எல்லாத்தையும் கேட்கணும், தரார். அவற்றிலே எல்லா பொருள்களினாலும் நன்மை அடைவோன்னு சொல்றதுக்கு இல்ல, தீமை இருக்கும் நிறைய. தீமையை சொல்லுவாரானா? சொல்ல மாட்டார். இது நீ வாங்கினேன்னா இதனால உனக்கு இந்த தீமைகள்லாம் விளையும் என்று சுவாமி சொல்லுவாரானா? சொல்ல மாட்டார். சொல்லாமலேயே தருவார். அப்படி சொல்லாமலேயே மறைத்து தருகின்ற சக்திக்கு திருவருள், அந்த சக்திக்கு பேரு திரோதானம். மறைத்து தருவதற்கு திரோதானம், மறைக்காமல் தருவதற்கு திருவருள். அப்ப வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய்ங்கிறது திரோதான சக்தி. ஒரு பொருள் கொடுத்தா இதனால என்ன தீமை வரும்னு சுவாமி சொல்ல மாட்டார். அவன் அதை வாங்கிட்டு போய் இல்லாத அவஸ்தையெல்லாம் பட்டு முடிச்சு, இதை நீ ஏன் எனக்கு கொடுத்த அப்படின்னு வந்து கேட்பான். திரும்ப நீ தானப்பா கேட்ட, நான் கேட்டா நீ கொடுக்கறதா? இதுவரை இப்படி மடக்கணும், எனக்கு ஏன் கொடுத்த? இப்படி ஒரு பிள்ளையை எனக்கு ஏன் கொடுத்த அப்படின்னு போய் கேட்கிற ஆள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைக்காக விரதம் இருந்தது பார்த்தீங்கன்னா கணக்கில்லாம இருந்திருப்பான் விரதம், இல்லையா? சொல்லணாத நாள் விரதம். இந்த சாமிக்கு கண்ணு இல்லையா, எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்க கூடாதா அப்படிலாம் கேட்டு வாங்கின பிள்ளை திண்ணையில படுன்னு சொல்லுகிற பொழுது இதை ஏன் கொடுத்தேன்னு போய் கேட்குவாங்க. அப்ப என்ன பொருள்னா கேட்கறதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு பேரு திரோதானம்னு பேரு. கேட்டதெல்லாம் கொடுப்பதற்கு திரோதானம்னு பேரு. அப்ப கேட்கறது முத்தியை கேட்டா அப்பதான் ஒரு செய்தி நமக்கு தெரிகிறது. கேட்கப்படுகின்ற பொருள்களில இப்ப ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாணிக்க வாசகரை ஏன் சார் 63 கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு ரொம்ப பேர் என்கிட்ட. நான் எங்க போனாலும் குறிப்பா மாணவர்கள் பல பேர் என்கிட்ட கேட்கறாங்க, 63 நாயன்மார்களை ஏன் மாணிக்க வாசகரை சேர்க்கல சுந்தரமுத்து சுவாமிகள் அப்படின்னு. அதுக்கு சில பேர் மாணிக்க வாசகர் சுந்தரமுத்து சுவாமிகளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாலும் கூட அது சரி அப்புறம்னு சொன்னா அவர் ஏன் இவங்களை சொல்லல? சரி சுந்தரமுத்து சுவாமிகளுக்கு அப்புறம்னே வச்சுக்குவோம். அப்புறம்னு வச்சுக்கிட்டா மாணிக்க வாசகர் ஏன் 3 பேரை பத்தி சொல்லல? ஞான சம்பந்தரை சொல்லல, திருநாகரசர் சொல்ல, சுந்தரம் ஒருத்தர் சொல்லிக்கலையே ஏன்? அதாவது ரொம்ப காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகள் 30 ஆண்டு வரைக்கும் கூட சைவத்துல திருவாசகத்தை சேர்த்துக்கல. இங்க இருக்கிற அறிஞர்களுக்கு பல பேருக்கு தெரியும், மூவர் முதலீடு தான் சொல்லுவாங்க. மரமேலடிகள் போன்றவர்கள்லாம் பெரியவங்கள்லாம் திருவாசகத்தை விட்டுறக்கூடாது, நாம 4 தான் வச்சுக்கணும் என்று சொல்லி 4 மணிவாசக பெருமானை கொண்டு வந்து சேர்த்ததெல்லாம் ஒரு 100 வருடங்கள்ல நடந்த மிகப்பெரிய வளர்ச்சி. ஏன் மணிவாசகரை சேர்த்துக் கொள்ளவில்லை அப்படின்னு பல பேருக்கு அந்த சந்தேகம் தோன்றுகிறது. இப்ப சிவத்திடம் எதையும் கேட்டு பெறலாம் என்பது தானே நம்முடைய மூவர் முதலியனுடையது. இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டரு தருகிலா பொய்மைஞாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர்கடலுமா. இப்ப சோறு திருமுறையில சோறு கிடைக்குன்னு சொல்லியிருக்கு. இப்ப எதையும் சிவத்திடம் வேண்டி பெறலாம் என்பதுதான் 7 வரைக்கும். சிவத்திடம் சிவத்தை தவிர வேறு எதையும் வேண்டக்கூடாது என்பதுதான் 8. திருவாசகத்துல எங்கேயுமே சிவனை தவிர வேறு எதையும் கேட்டிருக்கவே மாட்டார். சிவத்திடம் எதையும் கேட்கலாம் என்பது திரோதானம். சிவத்திடம் சிவத்தை மட்டுமே கேட்க வேண்டும் என்பது திருவருள். 7 திருமுறை வரைக்கும் திரோதானம், 8ஆம் திருமுறை திருவருள். நீங்க 7ஐயும் முடிச்சு வந்தீங்கன்னா திரோதானம் மறைஞ்சு திருவருள் கிட்டும் 8ஆவதுல. இதுதான் வரிசை, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. இந்த வண்டு என்ன பண்ணும், இந்த மலர்ல தேனை உறிஞ்சறதுக்கு போகும்போது முதல்ல என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு? என்ன பண்ணும்? சத்தம் போடும். பூ மேல நாம நினைக்கிறோம் சத்தம் போடுதுன்னு, இல்ல, இட் இஸ் சென்டிங் சிக்னல்ஸ். அது சிக்னல் அனுப்புது. என்னன்னா இந்த மலருக்கு மேல வட்டமிடுகிற பொழுது இந்த மலருக்குள்ள மது இருக்கிறதா, இந்த மலருக்குள்ள இருக்கிறது பேரு மதுன்னு பேரு, அதுக்கு தேன்னு பேர் இல்ல. முதல்ல அது உள்ள இருக்கிற சாருக்கு என்ன பேரு? மதுன்னு பேரு. ரொம்ப கசப்பா இருக்கும். இந்த மது இருக்குதா அப்படின்னு சிக்னல் அனுப்புவோம். எவ்வளவு இருக்கு, அதனுடைய தரம் எவ்வளவு, ரொம்ப சுவையா இருக்குமா இல்ல வேற ரொம்ப கசக்குமா எப்படி அப்படிங்கிற இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் சேகரிக்கிறதுக்கு அந்த மலர் மேல அது ரீங்க ஆரம்பிட்டுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கும். அது உண்மையிலேயே மது இருக்கா இல்ல வேற ஏதாவது ஏற்கனவே ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டு போயிடுச்சா அப்படின்னுட்டு இதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அந்த சிக்னல் அனுப்போம். அப்புறம் அதுக்கு இருக்கிற அந்த மலர் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க, இந்த மலர்ல இருக்கிற மது நமக்கு ஏற்றது, இதை நாம் சாப்பிடுவோம், இதுல நிறைய இருக்கு, இது சுவைபட இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் உடனே என்ன பண்ணும், அந்த மலர்ல உட்கார்ந்து அது சுவைக்க ஆரம்பிக்கும். சுவைக்க ஆரம்பிக்கிறோன்னு என்ன ஆகும், ரீங்காரம் நின்று போகும், சத்தம் நின்று போகும். அது போல
உலகத்திலே இதில் இன்பம் இருக்குமா, அதில் இன்பம் இருக்குமா, அதில் இன்பம் இருக்குமா என்று ஆரவாரித்து கொண்டிருக்கிற நாமெல்லாம் திருவாசகம் என்கிற மலரிலே அமர்ந்து அந்த தேனை உய்ய ஆரம்பித்த உடனேயே நம்ம ஆரவாரம் எல்லாம் அடங்கி போகும். அதனாலதான் திருவாசகத்துக்கு தேன்னு பேரு. அந்த தேனை சுவைக்க ஆரம்பிச்சோம்னா ஆரவாரம் எல்லாம் அடங்கி போகும், சத்தமே இருக்காது. அப்ப இந்த திரோதானம் என்பது கேட்கறத கொடுப்பார், நல்ல கவனமா கேட்கணும். நமக்கு இப்ப மாயாமலம் இருக்கு. மாயாமலம் என்பது மாயாமலம் என்பது இறைவனால் தரப்பெற்றதுதான். கண்ம மலம் இருக்கு, அதுவும் இறைவனால் தரப்பெற்றதுதான். அது சேர்த்து வச்சுட்டாரு. ஆணவ மலம் ஒண்ணுதான் நாமா பிடிச்சிக்கிட்டது. ஆணவம் ஒண்ணு நாமா பிடிச்சோம், இது ரெண்டையும் இவர் சேர்த்து விட்டார். அதுக்கு சகஜ மலம்னு பேரு. இது ஆகுது நடுவில் வந்தது. இது நடுவில் வந்ததுன்னா நேத்த முந்தானத்தோ இல்ல, நடுவில் வந்ததுன்னா அதுவும் பல்லாயிரக்கணக்கான வருஷமா இருக்குது. இருந்தாலும் நடுவில் அதுக்கப்புறம் வந்ததுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது, அவ்வளவுதான். இவர் யார் சார்னு கேட்டா எங்க சித்தப்பா, எங்க அப்பாவுக்கு அப்புறம் வந்தவர். அப்படின்னா நேத்து வந்தாருன்னு அர்த்தமா? அப்பா பிறக்கிறப்பயே அவரும் பிறந்துட்டு, அப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு பிறந்தார். அதுபோல ஆணவ மலம் வந்ததுக்கு அப்புறம் இது ரெண்டும் வந்துருச்சு, அவ்வளவுதான். பிற்பாடு வந்ததுங்கிறதுக்காக சொன்னாங்களே தவிர அதுவும் பழமை தான். சரி, இதுல இந்த மாயாமலம் இருக்கு பாருங்க. இந்த மாயாமலம் என்று சொல்லக்கூடியது நான் ரொம்ப தெளிவா பின்னால சொல்றேன். நிறைய திருமந்திர பாடல்கள் வருகிற பொழுது அதனுடைய தன்மை இன்மையெல்லாம் என்னன்னு பார்ப்போம். இப்ப நம்ம ஃபுல்லா முழுக்க பார்க்கல. இந்த மாயாமலம் என்கிற ஒன்றை நீக்கி கொள்ள வேண்டிய கடப்பாடு உயிர்களுக்கு தான் உண்டு. அதுல இறைவன் குறுக்கீடு செய்யறதே இல்லை, அது கிட்டக்கே வரமாட்டார். இப்ப நமக்கு கை, காலு, விரல், உடம்பு இத்தனை விதமான கரணங்களும் கொடுத்து முயற்சியையும் கொடுத்துருக்காரு. இத்தனையும் கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் அனுபவப்படணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. அனுபவப்படணும், இது அனுபவப்படணும். சரி, ஏன் அனுபவப்படணும்னு சொன்னா அறிவுடைய பொருள்கள் தான் நாம. ஆனா நாம அறிவுடைய பொருள்னாலும் நம்ம அறிவுக்கு 3 குற்றம் இருக்கு அடிப்படையா. இதை நீங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்மாவினுடைய அறிவு 3 குற்றங்களை உடையது. இதை மனசுக்குள்ள அப்படியே வச்சுக்கணும். இந்த 3 குற்றம் என்னன்னு கேட்டா, இது அறிவித்தால் மட்டுமே அறியும், இது ஏகதேசமாக மட்டுமே அறியும், இது அனுபவித்து மட்டும்தான் அறியும். இந்த 3 குற்றம், இந்த 3 குற்றமும் இறைவனுடைய அறிவுக்கு கிடையாது. சரி, இப்ப இது 3 நான் விளக்கி பின்னால சொல்லுகிறேன். இப்ப அறிவித்தால் அறிவது, ஏகதேசமாக அனுபவத்தால், இந்த அனுபவத்தால் அறிவதற்காக இந்த உடல்லாம் கொடுத்துருப்பேன். இதை அனுபவிக்கிற பொழுது, இந்த அனுபவங்களை பெறுகின்ற பொழுது இந்த ஆன்மா மாயாமலத்தினாலே கட்டுண்டிருந்தால் தான் அனுபவம் நிகழும். மாயாமலத்துல கட்டுண்டு இருக்கிற வரைக்கும் தான் அனுபவம் நிகழும். இப்ப மாயாமலத்திலிருந்து அது விடுபட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முழு விருப்பு வெறுப்பினாலே தான் அது விடுபட முடியும். ஆக மாயாமலத்தை நீக்கிக் கொள்வது என்பது ஆன்மாவினுடைய கையில் இருப்பது. அதுதான் முடிவு செஞ்சுக்கணும். அது நீக்கிக்குச்சின்னு வச்சுங்க, மாயாமலத்திலிருந்து உடனே இறைவன் வந்து கண்மத்தையும் ஆணவத்தையும் நீக்குவார். நம்முடைய விருப்பு வெறுப்புல அவர் குறுக்கீடு செய்யறதே இல்லை. இந்த உலகத்துல இதை அனுபவிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிற வரைக்கும் நமக்கு பிறப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். எனக்கு இது வேண்டாம், எனக்கு போதும், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு எந்த தருணத்துல சொல்லுகிறோமோ அந்த தருணத்துல உடனே வந்துருவார் நேரம். அப்பதான் கண்மமலத்தை நீக்குவார். மாயாமலத்தை நீக்கிக் கொள்வது என்பது ஆன்மாவினுடைய சொந்த விருப்பம். ஹோட்டலுக்கு சாப்பிட போனா நாம சாப்பிட போறோம், நல்ல பசியா இருக்குது, சாப்பிட போறோம். யாரை கூட்டிட்டு போகணும்னா, யாருக்கு நிறைய பசி இருக்குதோ, யாரு நல்லா சாப்பிடுவானோ அவனை கூட்டிட்டு போகணும் கூட, இல்லைங்களா? வர ஆளுக்கு பசியும் கிடையாது, விருப்பமும் கிடையாது, அந்த மாதிரி ஆளை நீங்க ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா நீங்களும் சாப்பிட முடியும். எங்க தோசை சாப்பிடலாமா? எவன் ஏன் சாப்பிடுவாங்க? சரி 2 இட்லி சாப்பிடலாம், கல்லு மாதிரி இருக்கும் மனுஷன் திம்மா அதை. சரி பூரியாவது சாப்பிடலாம். என்ன ஐயா, என்ன ஆகுறது வயிறு? இவன் ஏதாவது சாப்பிட முடியுமா? இவனை கூட்டு வந்ததே தப்புன்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்படி எதை எடுத்தாலும் பிடிக்காத ஆளை ஹோட்டலுக்கு கூட்டு வந்து என்ன ஆகும்? அது போல இந்த உலகத்துல எதையும் விரும்பாத ஒரு ஆளை திரும்ப இந்த உலகத்துல கொண்டு வர்றதுல என்ன பயன்? கூட்டு வர மாட்டான் இறைவன், இல்லையா? இங்க எதுவுமே பிடிக்கல அவனுக்கு. இந்த இன்பத்தை இது யாருங்க வேணாங்க, நமக்கு நல்லா இருக்கும் சார், இந்திய தொலைக்காட்சிகளிலேயே முதன் முறையாக அது வேணாம் சார், நமக்கு விடுங்க சார், இப்படி இருக்கிற ஆளை எதுக்கு இங்க கொண்டு வரணும் திரும்ப? அப்ப ஒருவனுக்கு இந்த உலகின் மேலே இருக்கக்கூடிய மாயை நீங்குமானால், மாயாமல நீங்குமானால் வேகமா வந்துடுவார் இறைவன். அடையப்படை இவனுக்கு வேணாங்கிறாயா, இவனை திரும்ப இங்க கொண்டு வரதுல பிரயோஜனம் இல்லை. இவன் இங்க திரும்ப வரதுக்கு காரணம் இவனுடைய வினைகள், அதை முழுக்க நீக்கணும், அதனால கண்மத்தை நீக்கணும்னு நேரா வந்துடுவார் குருவா. இதாங்க விஷயம். அப்ப நமக்கு மாயாமலம் இருக்கிற வரைக்கும் அவர் கண்மத்தை நீக்கிறதுல எந்த முயற்சியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் கண்மத்தை நீக்கினா நீங்க புதுசா கண்மத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப புரிஞ்சுதுங்களா அந்த கனெக்ஷன்? அவ்வளவுதான். அப்ப நமக்கு விருப்பு வெறுப்பு இருக்கிற வரைக்கும் இங்க வந்துட்டு போயிட்டு இருப்போம். நமக்கு என்னைக்கு விருப்பு வெறுப்பு நீங்குதோ அன்னைக்கு திருவருள் வந்துடும். அப்ப அவர் இந்த கண்மத்தை நீக்கிறதுக்காக வருவதுதான் குரு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாக்ல நிறைய இருக்கும், சஞ்சிதம், அதெல்லாம் பிறப்பெடுத்து தான் தீரணுமான அவசியம் இல்லை. ஆனா அதெல்லாம் தீர்ந்தா தான் ஆணவத்துக்கு போக முடியும். அதெல்லாம் தீரணும்னா அத்தனையும் பிறப்பெடுத்து தான் தீக்கணும்னு அவசியம் இல்லை. விண்ணளவுக்கு மரங்களை அடுக்கி வச்சிருந்தாலும் ஒரு சின்ன நெருப்பு போதாது தீக்கிறதுக்கு. அது போல குருவினுடைய அந்த கடாட்சம், அந்த ஒரு பார்வை, அந்த நயனதீஷ, அது போதும் இந்த வினைகளை எல்லாம் எரிச்சோம். அதுக்கு தான் வரும். ஆக இப்ப இந்த 2 அருள் செய்கிறான், ஒண்ணு திரோதானம், இன்னொன்னு திருவருள். அந்த திருவருள் தான் குருவருளும் திருவருளுமா வரும். ஆக நாம குருவருள் பெறுவதற்கும், அதனாலதான் சைவத்துல பாருங்க, குரு என்பவர் நாம தேடி போகிறவர் இல்ல, அவரா தேடி வரவர். இதுதான் சைவத்துல மிகப்பெரிய நிலை. மாணிக்க வாசகர் தேடாத குருவை ரொம்ப காலம் தேடிட்டு இருந்தாராம்.
உண்ணு நீர் விடாய்க்கு உவரி நீர் உண்டவர் ஒப்பாண்டாரு. மெரினா பீச் பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் இந்த பக்கம் குறுக்க அலைஞ்சிட்டு இருந்தான். ஏன் அலையிறன்னு கேட்டா ஒருத்தர், ரொம்ப தாகமா இருக்குங்க, தண்ணி வேணும். ஏன் உனக்கு அறிவு இருக்கா? ஏத்த மாதிரி எவ்வளவு பெரிய கடல், போய் குடினா குடிக்க முடியுமா? குடிக்க முடியுமா? தண்ணி கடல் போல இருந்தாலும் தாகம் தீராது. அது போல உலகத்துல எத்தனையோ குருமார் இருந்தாலும் மாணிக்கவாசருடைய தாகம் தீரலையா. ஏன்னா எல்லாம் உண்ணு நீர் விடாய்க்கு உவரி நீர் உண்டவர் ஒப்பாண்டாரு. மாணிக்கவாசருடைய தாகம் தீரணும்னா அவரே தான் வரணும். ஆக ஒருவருக்கு குரு தேவைப்படுகிறாருங்கிறது இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி தெரியறது இல்லை, அவனுக்கே தெரியும். ஏன்னா அவன் தான் உள்ளே இருக்கிறான். இந்த பக்குவம் என்பது புறத்தே நிகழ்வதல்ல, அகத்தே நிகழ்வு. சார் இதெல்லாம் நான் ஒன்றும் சாப்பிட்றதே இல்லை சார் அப்படின்ட்டு உள்ளே போய் வெட்டிக்கிட்டு இருப்போம். எனக்கு இதுல எல்லாம் ஒன்றும் விருப்பம் கிடையாது சார் அப்படின்னு. இது புறத்தே நிகழ்வது, அகத்தே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப இவனுக்கு உண்மையிலேயே மாயாமலம் நீங்கிச்சா இல்லையான்னு பிரத்யார சர்டிஃபிகேட் கொடுக்கறது உள்ள ஒரு ஆள் இருப்பான். பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நானியே. டே என்னடா வெளியில தான் ஏமாத்துறனால உள்ளே என்னையும் ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு உள்ள சிரிப்பாராம். நக்கு நிற்பர், நக்கலா சிரிப்பாராம். உள்ள நக்கலா சிரிச்ச முதல் ஆடு நம்ம சிவபெருமான் தான். நகுதல்னாலே நக்கலா சிரிக்கிறது தான். இடுக்கண் வருங்கால் நகுகன சிரிங்கன்னு சொல்லவே இல்லை வள்ளுவர். சிரிச்சா பைத்தியக்காரன் ஆயிடுவான், சிரிக்க சொல்லாது. அப்படி ஏளனமா ஒரு சிரிப்பு சிரி, அதை பார்த்து. ஏன்னா அதனை அடுத்து ஊறுவது அகுதொப்பதில், அது ஏளன சிரிப்பு நகுதல் என்பது. ஆக உள்ளே இருக்கிற ஆளுக்கு தெரியும், அகத்துரு நோய்க்கு உள்ளினரே அன்றி அதனை சகத்தவரும் காண்பவரோதான். திருவருட்பயனில் கேட்கிறார் உமாபதி சிவம். உள்ள ஒரு ஆள் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்காங்கிறது வெளியில இருக்கிறவனுக்கு ஐயா தெரியும், உள்ளே இருக்கிற சுவாமிக்கு அல்லவா தெரியும். சிவத்துக்கு பக்குவம் வந்துருச்சு. அதனால உள்ள பக்குவம் வந்துருச்சுன்னா வெளியில குருவா வருவார். ஆக இந்த திரோதானம் திருவருள் என்கிற இரண்டு நிலைகளிலே ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும். ஒன்றவன் தானே, இரண்டவன் என்னருள் என்கிற அந்த முதல் வரி பார்த்தோம். நின்றனன் மூன்றில் உள்ளனர். இந்த முதல் பாட்டையே, இந்த பாயிர பாட்டுக்கு இந்த முதல் பாட்டிலேயே அத்தனையும் தொகுத்து திருமூலர் அருள் செய்த பாட்டு இதுலங்கிறது சந்தேகம் இல்லை. ஏன்னா சேக்கிழாரும் சர்டிஃபிகேட் பண்ணிட்டார். அதனால இந்த பாட்டு அந்த அளவுக்கு பன்மை வாய்ந்தது. நின்றனன் மூன்றில் உள்ளனர். அப்ப உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும், அதுகளுக்கு கருணை புரிய வேண்டும் என்று எண்ணின உடனேயே நான் சொன்ன பாருங்க, 3 மாடி கடந்து வந்தாருன்னு. 3 மாடி, அதுதான் 3 டெக்கு அல்லது 3 டயர் அப்படி வேணா வச்சுங்க. 3 டெக்கு. ஒவ்வொரு டெக்குலையும் சில நிலைகள் உண்டு. முதல் டெக்கு அப்படிங்கிற நிலையில அது மேலேருந்து இப்படி கீழே வந்த உடனே ஆதி சிவம் ஆதி சக்தி அப்படின்னு 2ஆ பிரிஞ்சிருவார். அனாதி சிவம்னு இருந்தத, அப்புறம் என்னாச்சு, ஆதி சிவம் ஆதி சக்தி. இந்த ஆதி சிவம் ஆதி சக்தின்னு பிரிஞ்ச உடனேங்க அதுக்கப்புறம் ஆதி சிவத்துக்கு வேலையே கிடையாது. கம்ப்ளீட்லி அன்எம்ப்ளாய்டு. ஆதிசிவம் வேலையே கிடையாது, அவ்வளவுதான். உட்கார்ந்து கையை கட்டி எல்லாம் ஆதிசக்தி தான் கம்ப்ளீட்டா. இப்ப நாம வழிபடுற இந்த சிவலிங்கம், தியாகராஜர், சோமாஸ்கந்தர் எல்லாம் ஆதிசக்தி தான். ஆமா, அப்படிதான் சைவம் சொல்லுது. அந்த ஆதிசக்தியிலிருந்து முதல்ல வருவது சிவம், அடுத்தது சக்தி, அடுத்தது நாதம், அடுத்தது விந்து. இந்த 4ம் அருவநிலை. இதுக்கு லயம்னு பேரு. இதுக்கு லயம், லய நிலை அப்படின்னு. இப்படி அருவநிலை 4ஆக நிற்கும். இந்த அருவநிலை 4லையும் இந்த உயிர்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது, இதுக்கு உதவ முடியாது. இன்னும் கீழே இறங்கணும். அருவநிலையிலிருந்து அரு உருவ நிலையாக இந்த 4க்கு அப்புறம் ஒரு நிலை வருகிறது. அதுதான் சதாசிவம். இப்ப சொல்ற பாருங்க, சிவம், சக்தி, நாதம், விந்து. இப்ப இதுல ஒரு சின்ன குழப்பம், வேற புத்தகங்கள்ல படிச்சீங்கன்னா குழப்பம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால உங்களுக்கு இதை தெளிவுபடுத்துறேன். எப்படின்னா, இந்த சிவம் சக்தியை என்ன பண்ணுவாங்க, சில சமயம் பரநாதம் பரவிந்து அப்படின்னு குறிப்பிடுவார்கள். கீழே இருக்கிறத அபரநாதம் அபரவிந்து. ஆனா போட்ட கீழேன்னு அர்த்தம், அதோ முகம்னு சொல்ல. அது போல ஆண் போல கீழேன்னு அர்த்தம். அது போல பரம்னா மேலே, அபரம்னா கீழே. அது போல பரநாதம் பரவிந்து, அபரநாதம் அபரவிந்து. நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல சிவம் சக்தி நாதம் விந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. ஆகக்கூடிய இதுதான் வரிசை. இந்த வரிசையிலே இப்படி 4 வந்து இது லயநிலை, அருவநிலை. அருவநிலையிலேயே இருந்தா நமக்கு ஒன்றும் பிரயோஜனப்படாது. அதனால உருவத்துக்கு போகணும். அருவத்துக்கும் உருவத்துக்கும் போறப்ப நடுவில் ஒரு ஜங்ஷன் இருக்கு, அதான் அரு உருவம். அது சதாசிவம். எத்தனை ஆச்சு? ஆதிசக்தி விட்டுறணும். எத்தனை ஆச்சு? முதல் டெக்கில் எத்தனை சொன்னேன்? சிவம், சக்தி, நாதம், விந்து 4 ஆச்சு. இப்ப 4 மேல லயம். அடுத்தது என்ன சொன்ன? சதாசிவம், அரு உருவம். அருவம் 4, அரு உருவம் 1, 4 1 5 ஆச்சு. இது லயம், இது போகம். இதுக்கு என்ன பேரு? போகம். லயம் 4, போகம் 1. சரி, இதுவும் கூட அரு உருவமா இருக்கிறது கூட இன்னும் நமக்கு பிரயோஜனப்படாது. இன்னும் இறங்கணும் கீழே, இன்னும் இறங்குறார். இப்ப முதல் மாடியிலேருந்து 3வது மாடியிலேருந்து 2வது மாடிக்கு வந்தார். அதுதான் 2வது மாடி தான் சதாசிவம். முதல் மாடியில தான் 4 நிலை, அதான் முதல் டெக்கு. இப்ப 3வது மாடியிலேருந்து 2வது மாடி வந்தார். 2வது மாடியிலேருந்து திரும்ப முதல் மாடிக்கு வந்தாகணும். அதுதான் மகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய உருவ நிலை. அப்ப அருவ நிலை, அரு உருவ நிலை, உருவ நிலைக்கு வரார். அருவம் ஒரு 4, அரு உருவம் 1, 4 1 5 ஆச்சு. இதெல்லாம் நம்ம சொத்து. எவ்வளவு விளக்கமா நம்ம பெரியவங்க எழுதி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இது மாதிரி இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை இவ்வளவு தெளிவா
எந்த சமயத்திலையும் கிடையாது, சைவத்துல மட்டும்தான் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் சைவ சமயம் இருக்கு பாருங்க, இட்ஸ் சயின்டிபிக், இட்ஸ் நாட் நான் சயின்டிபிக். எல்லா சமயங்களும் நான் சயின்டிபிக். ஒரு கேள்வி கேட்டே வந்தா ஒரு கேள்வியில சொல்லிடும், இதுக்கு மேல கேட்காத சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேல கேள்வி கேட்டா அபச்சாரம்ன்றோம். சைவம் அப்படி இல்ல, டவுன் டு தி லாஸ்ட் கொஸ்டின் இட் ஆன்சர்ஸ். இறுதி கேள்வி வரைக்கும் விடை இருக்கிற ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான் என்று என்னால உறுதியாக அடித்து சொல்ல முடியும். விடை உண்டு. சரி, மேல ஒரு 4, நடுவுல 1, 4 1 5. இதை திரும்ப திரும்ப சொல்றது காரணம், நீங்க கடைசி வரைக்கும் இதை மறக்க கூடாது. கடவுள் எவ்வளவு கருணை உடையவர்னு பாருங்க, எவ்வளவு தூரம் இறங்கி வராருன்னு பாருங்க. அதுதான் நீங்க சொல்லுங்க, எவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கிற அந்த கருணாமூர்த்தி அவருடைய கருணையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நமக்கு ஞானிகளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? கோயில்ல நாம போறோம், ஞானிகளும் கோயிலுக்கு போறாங்க. என்ன வித்தியாசம் தெரியுங்களா? நாம போய் இன்னும் என்னென்னலாம் வேணும், நீ என்னென்னலாம் கொடுக்கணும் தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்காக போறோம். ஞானிகள் இதுவரைக்கும் நீ எனக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்க தெரியுமா என்று சொல்வதற்காக ஞானிகள் போவார்கள். இதுதான் வித்தியாசம். நீ எவ்வளவு தூரம் தெரியுமா எனக்கு சகாயம் பண்ணியிருக்கிற, எவ்வளவு தூரம் தெரியுமா அருள் செய்திருக்கிற அப்படின்னு சொல்றதுக்காக ஞானி போவார். அருவம் 4, அருவுருவம் 1, இந்த 4 மூர்த்தங்கள் மகேஸ்வர மூர்த்தங்கள். இந்த மகேஸ்வர மூர்த்தம்னு சொன்னாலும் கூட மகேஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர்ல நல்ல கவனமா கேட்கணும். மகேஸ்வரர், உருத்திரர், திருமால், பிரம்மன். எவ்வளவு சொன்னேன் இப்ப? 4. இந்த 4 உருவ நிலை, இந்த 4 உருவ மூர்த்தங்கள். இப்ப நல்லா கவனமா கேட்கணும். சுவாமி இந்த அருவம் ஒரு 4, அருவுருவம் 1, உருவம் ஒரு 4, மொத்தம் எத்தனை ஆச்சு? 9. நவந்தரு வேதம் என்று சொல்லக்கூடிய 9 நிலைகள்ல இந்த ஆதிசக்தி இறங்கி வருகிற இந்த 9 நிலையத்தான் நவராத்திரியாக 9 படிகள் வைத்து வழிபடுகிற நிலை சைவத்திற்கு உண்டு. அப்ப சைவம் வழிபடுகிற இந்த நவந்தரு வேதம் என்பது, நவராத்திரி என்பது இந்த சக்தியினுடைய இது அத்தனையும் 9 நிலையும் மறைப்பாக நின்று அருள் செய்வதுதான். இந்த 9 மறைப்பையும் கடந்து போனா ஆதிசிவத்தை பார்த்துடலாம். அதனால தான் இந்த 9 திரோபவம். அதனால இந்த 9ஐயும் ராத்திரியில கொண்டாடுவோம் நவராத்திரியில. இது மறைப்புங்கிறதுனால ஆதிசிவம் ஒண்ணுதான் திருவருள். ஆக இந்த 9 இந்த 3 நிலைகள் இருக்கு பாருங்க, லயம், போகம், இந்த 4 உருவம், அதுக்கு அதிகாரம்னு பேர். லயம், போகம், அதிகாரம். இந்த 3ல நிக்கிறான் அவன். இந்த 3லும் சுவாமி இந்த 3லும் நின்று அருள் செய்கிறான். அவனுடைய அருள் சக்தி அந்த திருவருள் திரோதானம் என்கிற 2 அருள் நிலையிலே 3 லயம், போகம், அதிகாரம் என்கிற 3 நிலைகளிலே அருள் செய்கின்றவன் சிவன் என்கிற நிலையிலே ஒன்றவன் தானே, இரண்டவன் நின்னருள், நின்றனன் 3னுள் என்று இந்த வரிசையை சொல்லுகிறார். தொடர்ந்து சொல்லுகிற அந்த வரிசைகளை இந்த பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய 3000 பாட்டு, மூலன் உரை செய் 3000 தமிழ், 3000 பாட்டுக்கு மேல சொச்ச பாட்டும் பண்ணியிருக்காரு. பின்னால வந்தவங்க உபயமா தான் பாடின பாட்டையெல்லாம் அதில் சேர்த்து விட்டும் போயிருக்கிறோம். என்ன அதனால கணக்கில் இதெல்லாம் எந்த பாட்டு இடைச்செருகள் எது உண்மை அப்படிங்கிறதெல்லாம் அசல் நகல்லாம் பார்த்து நாம் எல்லா பாடல்கள் நான் ரொம்ப செலக்டிவா சொல்ல போறேன். அதாவது எல்லா 9 தந்திரங்களையும் நாம செய்ய போறோம். ஒவ்வொரு தந்திரத்திலையும் என்னென்ன பாடல்கள், ஒவ்வொரு பகுதியிலிருந்து என்னென்ன பாடல்கள், முக்கியமான பாடல்கள் என்கிற ஒவ்வொரு பாடல்களையும் முக்கியமான பாடல்களை எல்லாம் தொகுத்து நீங்க இந்த பாடல்களை எல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு தொகுத்து வந்தீங்கன்னு சொன்னால் மொத்தமான திருமந்திரம் முழுவதையும் நீங்கள் ஓரளவு நாம திருமந்திரம் முழுவதையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டும். நீங்க திருமந்திரம் முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சிவனை நேசித்தது வேறு, திருமந்திரம் முழுமையாக அறிந்த பிறகு சிவனை நேசிக்கிற முறையே வேறாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த சிவத்தின் மேலே ஏற்படுகிற அன்பு இருக்கும் பாருங்க, அதுக்கு மெய்கண்டார் தான் அதுக்கு பேர் சொன்னார். அயரா அன்பினில் அரண்கடல் செல்லுமே. இந்த அயரா அன்பு விளைவிப்பது திருமந்திரம் என்று சொல்லி அத்தனை நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாலை காலமும் அடியார்களுக்கு நடுவே இருக்க வேண்டும் என்பதுதான். உடையாள் உந்தன் நடுவே இருக்கும், உடையாள் நடுவில் நீ இருத்தி, அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு அருணகிரிநாதர் இன்னும் வேறு விதமா சொல்லுவார். மூல மந்திரம் ஓதல் இங்கிலை, ஈவதிங்கிலை, நேயம் இங்கிலை, மோனம் இங்கிலை, ஞானம் இங்கிலை. எதெல்லாம் இல்லைன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கொடுத்தார். தனக்கு எதெல்லாம் இல்லைன்னு அவர் லிஸ்ட் போட்டு கொடுத்தார். மூல மந்திரம் ஓதல் இங்கிலை, ஈவதிங்கிலை, நேயம் இங்கிலை, மோனம் இங்கிலை, ஞானம் இங்கிலை. இது ஒன்னொன்னு விரிக்க முடியாது என்னால. அப்புறம் என்னென்ன இருக்குன்னு சொன்னார். மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடு மூகன் என்றொரு பேரும் உண்டு. இதெல்லாம் உண்டாம். இத்தனை டாக்டர்கிட்ட போய் ஒருத்தன் சொன்னான், ஏகப்பட்ட வியாதி ஒன்னொன்னா சொன்னான். வயிற்று வலி இருக்கு, அது மட்டும் தானேன்னாரு. முதுகு வலியும் சேர்ந்து இருக்கு, அது மட்டும் தானேன்னாரு. கால் அப்பப்போ இழுத்துக்குது அப்படின்னா அது மட்டும் தானேன்னாரு. ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னா பரவாயில்ல, ஓரளவு மருந்துல இல்லை, சர்க்கரையும் இருக்குன்னா சொல்லி முடிச்சிருன்னு எல்லா வியாதியும் சொல்லி முடிச்சான். சொன்னா இந்த வியாதிகளுக்கெல்லாம் நீங்க மருந்து கொடுக்கறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா ஒரே மருந்து தான் நீங்க கொடுக்கணும்னா, ஒரு மருந்து கொடுத்து இத்தனை வியாதிகளையும் தீர்க்கணும்னா. அது போல அருணகிரிநாதர் போய் ஏகப்பட்ட வியாதிகளை சொன்னார். எனக்கு இதெல்லாம் இருக்கு, நீ அத்தனையும் தீர்க்கணும் அப்படின்னார். முருகனை
திகைச்சு போய் நின்னா, நீ ஒன்றும் திகைக்க வேணாம், மருந்து நான் சொல்கிறேன், நீ சொல். மருந்து கொடுக்க வேண்டியது மட்டும்தான் உன் வேலை, மருந்து என்கிட்ட இருக்கு. ஏன்னா பாதி பேர் டாக்டர்கிட்ட போனால் வியாதின்னு சொல்லிட்டு, டாக்டர் இந்த மருந்து வேணா எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு இவனே மருந்து பேர் வேணும் சொல்லுவான் டாக்டர்கிட்ட. அவர் அதை எழுதி கொடுப்பாருன்னு வச்சுங்க பிரிஸ்கிரிப்ஷனை. என்ன அதுபோல் இவர் சொல்கிறார், நீ வந்து மருந்தெல்லாம் தேடி அலைய வேணாம், மருந்து என்னன்னு எனக்கு தெரியும், நீ கொடு, அந்த பிரிஸ்கிரைப் பண்ணு, அது மட்டும் போதும் அப்படின்னு. என்ன மருந்து, இவ்வளோ வியாதி வச்சிருக்கிறிய, ஒரே மருந்து சுவாமி, அது கொடுத்தா தீர்ந்துவோம். என்ன மருந்துன்னு, உன் அடியார்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி செய்ய, அது போதும்னார். அருள் பயிலாத கோணமும் குறை ஈன துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்தெடு கோர கும்பியிலே விழுந்திடு அடியேனே ஞான நெஞ்சினர்கள் பால் இணங்கிடும் அருளை தந்து அருள்வாய். அடியார்களுக்கு நடுவில் கொண்டு விடு, எல்லாம் சரியா போனார். அதுபோல ஒவ்வொரு மாலை காலமும் அடியார்கள் நடுவில் இருக்கிறத தான் நான் இறைவனோட வேண்டுகிறேன். அத்தனை பேருடைய திருவடியை வணங்கி மகிழ்ந்து இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.